ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பரான மோமோஸ் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக கேட்டே இருந்தாங்க இந்த மோமோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்காக. சரி, ஒரு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு மைதா மாவு இருக்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இதுக்கடையில் ஸ்டஃபிங் வந்து 2 பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோசு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எடுத்துக்கிறேன். எல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு தாளிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு காய்கறியாக போட்டு நல்லா வந்து வதக்கணும். இதுக்கு மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து சிக்கன் 65 பொடி, நல்லா அதையும் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி 3 நாள் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. ஒரு அரை மணி நேரம் வெந்த பிறகு தண்ணி பிரிஞ்சு வரும். இது பிரிஞ்சோடனே எடுத்து ஓரமாக ஆற விட்டுருங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து எடுத்து வச்ச இந்த உருண்டைகள் நல்லா ஸ்டஃப் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி சுருட்டி எடுத்து இதை வந்து இட்லி சட்டியில் வந்து அவிச்சு எடுத்துக்கோங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. சூப்பர்.